Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.54 அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் சீரீஸில் இது ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஸ்பெஷல் சீரீஸ் டாபிக் வரும்போது சில ஃபார்முலாஸ் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே ஃபார்முலா ஒவ்வொரு சம்முக்காக என்னென்ன ஃபார்முலா வருது அப்படிங்கிறத படிச்சுட்டு போனோன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சம்மை பார்க்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, 1 + 2 + 3 up to 50. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 இன்க்ரீஸ் ஆகுது. அது கண்டிப்பாக ஒரு ஏபி தான். அப்போ அதில் அப் டு ஸோ லாஸ்ட் டேம் ஸோ 50. ஸோ இதுக்கு சம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இது ஒரு ஏபின்னு சொல்லிட்டீங்க, கன்ஃபார்மாக ஏபி தான், அப்போ ஏபியில் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், அப்போவும் சேம் ஆன்சர் தான் வரும். பட் இது அந்த ஃபார்முலாவையே கொஞ்சம் சுருக்கி ஒரு இன்னும் ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா என்ன செஞ்சுருப்பாங்க, மேக் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு முக்கியமான கண்டிஷன், ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஃபார்முலாவை ஏபியில் எல்லா சம்முக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேர்ம் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 1 தான் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபியில் சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா வேணாலும் இருக்கலாம், அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 தான் இருக்கணும், அதுக்கப்புறம் 1 தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும். தட் மீன்ஸ் டியோட வேல்யூவும் 1 தான் இருக்கணும். இந்த ரெண்டும் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் சம் கண்டுபிடிக்க. ஃபார்முலா என்ன, n × n+1/2. ஸோ ரொம்ப ஈஸி. n கடைசியாக இருக்கிற வேல்யூவுக்கு பேர் தான் என்னது, இங்கே n நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ 50 × 51/2. ஓகேவா? ஸோ கடைசியாக உள்ள வேல்யூ என்ன, 50. ஃபார்முலா படி என்னுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, 15 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் n+1, 50 கூட 1 கூட்டணும், 51/2. இப்போ இந்த சம்மை 2 விதமாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 மெத்தடையும் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த 50 கொண்டு உள்ளே இருக்கிற 50 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25 போட்டுட்டு 2 0 போட்டுடணும், ரைட். அதுக்கப்புறம் இந்த 50 கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ +50/2. இப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2550/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 2 is 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 7 2s are 14, ரிமைண்டர் 1 5, 1275, 1275 ஆன்சர் வந்தாச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 50 என்ன செஞ்சுக்கோங்க, வெளில இருக்க 50 அப்படியே வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க 50 என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 51/2. 2வையும் 50யும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 25. இப்போ 25ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இப்போவும் 1275 கிடைக்கும். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.